குழந்தை வர வேண்டி ஜெபிச்சுட்டு இன்னைக்கு அதுக்கு சாட்சியமாக வந்து நிற்கிறவங்க வாங்க. என் பேர் ட்ராய்டன். நான் சிந்தாரிப்பட்ட பங்குலேருந்து விண்ணரசி மாதா கோயில் பங்குலேருந்து வரேன். லாஸ்ட் இயர் என்னுடைய சன் ஜேக்கப்பையும் என்னுடைய டாட்டர்லாம் இட்டுன்னு வந்து இதே ஜெபத்துக்கு இங்கே இட்டுன்னு வந்தேன். அவங்க கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமாக அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஆனால் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. ஃபாதர் இந்த ஒரு மெசேஜ் கொடுத்தோடனே நான் உடனே அவங்களை இட்டுன்னு வந்து இங்கே உட்கார வச்சேன். அவங்க இருந்து இங்கே ஜெபத்தை முடிச்சுட்டு அதுக்கேற்ற வார்த்தைகளை கேட்டு ஃபாதர் சொன்னார், அடுத்த வருஷம் நீங்கள் வரும்போது ஒன்று கன்சீவ் ஆகி தான் வருவீங்க, இல்லைனா குழந்தை இட்டுன்னு வருவீங்கன்னு. இன்றைக்கி என் சன்னை என் மருமகளாக வரல, ஏன்னா 9 months ஆயிடுச்சு. ஒரு 3 years முன்னாடி என்னுடைய மகள், அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்து இறந்து போச்சு. அதில் அவள் மாதாவையும் ஆண்டவர் ரொம்ப பகிச்சு பேசினான். ரொம்ப உள்மன காயத்தில் அவள் ரொம்ப வேதனையாக சபிச்சுன்னு இருந்தான். உடனே என் மனைவிகிட்ட சொல்லி அவளை நான் இங்கே ஒரு தியான மழையத்துக்கு ஒரு உள்மன தியானத்துக்கு அமுச்சு வச்சேன். அவள் இங்கே சந்தோஷமாக போய் இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி நடந்து போகும்போது திருப்பி அவள் கன்சீவ் ஆகி அவளுக்கு ஒரு குழந்தை நீ 3 வயசு ஆயிடுச்சு. என்னுடைய பெயர் லாரன்ஸ். நான் பாண்டி கடலூர் மறைமாவட்டம் சாத்திப்பட்டு தூய இருதய மரிதன்னை பங்கை சார்ந்தவன். என்னுடைய மகளுக்கு 2023 ஜூன் மாதம் திருமணம் நடந்தது. 2024 ஆகஸ்ட் மாதம் 7 மாதம் கர்ப்பிணியாக இருக்கும்போது கருச்சிதை ஏற்பட்டு விட்டது. நாங்கள் குடும்பத்துடன் சென்ற வருடம் டிசம்பர் முதல் சனிக்கிழமை தந்தை அவர்களை சந்தித்து ஜெபிக்க சொல்லி இரவு ஜெபத்தில் கலந்து கொண்டோம். மீண்டும் ஜூன் மாதம் உள்ளிருப்பு தியானத்திலும் கலந்து கொண்டு என்னுடைய மகளுக்கு நல்ல உடல் சுகம் பெறவும் மீண்டும் குழந்தை பாக்கிய வேண்டியும் ஜெபித்தோம். தற்போது எங்கள் மகளுக்கு அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி நார்மல் டெலிவரியாக பெண் குழந்தை பிறந்தது. என் பேர் ஜெய்பால் ஸ்டாலின். எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் குழந்தை இல்லை. 2024 செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் நடந்த உள்ளிருப்பு தியானத்தில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். வெள்ளிக்கிழமை வந்திருந்தோம்னு நினைக்கிறேன். வெள்ளி, சனி, ஞாயிறு நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்தோம். ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை முடிஞ்ச பிறகு கிளம்பி நாங்கள் பெங்களூருக்கு போகிறோம். வெள்ளிக்கிழமை என்னோடய ஒய்ஃப் கிட்டோட சொன்னாங்க நாங்கள் கன்சீவ் ஆகிடுவோம். எங்கள் மருமகளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குழந்தைய ரொம்ப ஜெபம் பண்ணி ரட்சக சபை குருக்களோட ஆசீர்வாதத்தினால அந்த குழந்தை கிடச்சிச்சு. 2வது குழந்தைய நிற்கல. அக்டோபர் மாதம் 3வது இதே குடும்ப தியானத்தில் ஜமுனான்னு சொல்லி கடைசியாக பேர் சொல்லி உன்னை ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர்னு சொல்லி ஃபாதர் தான் சொன்னாங்க. அதோடு அந்த குழந்தை தச்சு இப்போ 6வது மாதம் தொடங்கிஇருக்குது. இந்த குழந்தை எங்களுக்கு மேரேஜ் ஆகி 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்தோம். எல்லா ட்ரீட்மெண்ட்டும் போய் கடைசியில் எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி கடைசியில் ஆண்டவரை முழுவதுமாக நம்பி நாங்கள் இங்கே வந்தோம். 3 மாதம் தான் வந்தோம். 4வது மாதம் 2024 ஆண்டில் பிப்ரவரி மாதம் ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணார் எங்களுக்கு. ஃபாதரை முதல்ல பார்க்க வந்தோன்னே அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு குழந்தை வேணும்னு வேண்டாதீங்க, எல்லா குழந்தைக்காகவும் நன்றி சொல்லுங்கள், எல்லா குழந்தைகளுக்காகவும் ப்ரே பண்ணிவிட்டு உங்களுக்கு குழந்தை கிடைச்சதுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ண சொன்னாங்க. அதுபடி நாங்கள் ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம் செய்தோம், ஒப்புரவு அருட்சாதனம், திருப்பலி நிறைவேற்றணும், எல்லாமே கடைபிடிச்சோம். 10 வருஷம் கழிச்சு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என் ஒய்ஃபுக்கு நம்மளுக்கு இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் வந்துருச்சு. IUI, IVF அது மாதிரி போயிட்டு ஒரு பக்கம் உள்ள டியூப்லாம் எடுத்தாச்சு. கற்பப்பை சுருங்கி இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. பட் ஆண்டவர் அவரை மட்டும் நம்பி இருந்தோம். அவர் எங்களை அதிசயமாக கொண்டாந்து நிறுத்தியிருக்காரு. இவருக்கு இப்போ 1 year முடிஞ்சு 3 months நடந்துட்டு. இன்கெப்பாசிட்டி, உங்களோட இன்கெப்பாசிட்டியை பார்க்காதீங்க, ஆண்டவருடைய கேப்பபிலிட்டியை பாருங்கள். நம்மளுடைய இயலாமை அல்ல, ஆண்டவருடைய வல்லமை. ஒரு டியூபு கூட எடுத்து கூட 10 வருடங்களுக்கு பிறகு ஆண்டவர் குழந்தையை தந்திருக்கிறார். நம்மளுடைய இயலாமை, ஆனால் ஆண்டவருடைய திறன், ஆண்டவருடைய வல்லமை. நான் குறுக்பேட் செயின்ட் ஜோசப் பங்கிலிருந்து வந்திருக்கேன். ஃபாதர் இங்கே வர்ஷிப்பில் என்னோடய கணவரோட நேமை சொன்னார். அதுக்கப்புறமா வயத்தை தொட்டு ஆசீர்வதிக்கிறேன்மா, அந்த ஆசீர்வாதம் நமக்கா அப்படின்ற மாதிரி நான் தினம் இரவில் ஜெபித்தேன். 2023 ஜூன் 22 கன்ஃபார்ம் ஆச்சு. பாப்பாக்கு இந்த மார்ச் 2 years ஆக போகுது. பல இடங்களில் தியானங்களுக்கு போகும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க, ஃபாதர் யூடியூப் பார்த்து டாக்கை பார்த்து எல்லாமே
சாட்சியங்கள் சொல்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது நிறைய பேர் இங்கே வந்து சாட்சியம் சொல்லாதவங்க இருக்கிறாங்க. பாருங்க, 2 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கிறாங்க. சாட்சியங்கள் சொல்லுங்கள், ஆண்டவருக்காக நன்றி சொல்லுங்கள். ஜெபிக்க வருகிறோம், ஜெபத்தை கொடுத்துட்றோம், ஆனால் கிடைத்த பிறகு நன்றி சொல்ல மறந்துடுறோம். நீங்கள் லெட்டரில் போடலாம், வாட்ஸ்அப்பில் போடுங்க, இல்லைனா நேரடியாக வந்து சொல்லுங்கள். ஆண்டவர் இது வந்து நான் சொல்கிற 1 மணி நேரம் பிரசங்கத்தை விட இது உங்களுக்கு ரொம்ப பெரிய உதவும். எங்களுக்கு 7 வருஷமாக குழந்தை இல்லை. நாங்கள் வந்து போன டிசம்பர் 2024 3வது சண்டே இந்த சர்ச்சுக்கு வந்தோம். அப்புறம் இந்த டிவைன் மர்சிக்கு வந்தோம். டிவைன் மர்சியில் வந்து ஃபாதர் வந்து எங்கள் ஷெர்லி விடுதலை பெறுவாங்கன்னு ஒரு ப்ரேயர் சொன்னாங்க. நானும் என் ஒய்ஃப் ரொம்ப அதை நம்பினோம். எங்களுக்கு அடுத்த மாதமே ஒய்ஃப் கன்சீவ் ஆனாங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் 27, 9, 2025 குழந்தை பிறந்துச்சு. அன்னைக்கு வந்து வின்சென்ட் டி பாலுடைய திருவிழா அன்னைக்கு ஜார்ஜியோ வின்ஸ்னு வச்சிருக்கோம். வின்ஸ் பிரைஸ் எல்லாம் கரங்களை தனியானவருக்கு நன்றி சொல்லுங்க. என்னோட பேர் நவீன். நான் திருவொற்றியூர் ராஜாஸ்ரம நகர் பங்குலேருந்து வரேன். எனக்கு 2021 வந்து எனக்கும் என் மனைவி அஸ்வினிக்கும் திருமணம் ஒப்பந்தமானது. எங்களுக்கு வந்து 2023 வரைக்கும் வந்து இல்லை, குழந்தை இல்லை. என் மனைவியும் என்னையும் நாங்கள் இங்கே வந்தோம். ஒரு 2 நைட் ப்ரேயர் அட்டன் பண்ணோம் செப்டம்பர் அக்டோபரில். நவம்பரில் வந்து இல்லை என் மனைவி வந்து இல்லை கன்சீவ் ஆனாங்க. அது நல்லபடியாக வந்து இல்லை ஆண்டவர் வந்து இல்லை என் மகனை வந்து இல்லை எங்களுக்கு வர வச்சு கொடுத்தாரு. நாங்கள் அவனுக்கு வந்து இல்லை ரூயல் வியானின்னு சொல்லி வந்து இல்லை பேர் ஏட்டோம். இப்போ வந்து இல்லை எங்களுக்கு வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து மறுபடியும் கன்சீவாக இருக்கிறாங்க. இது அவங்களுக்கு வந்து இல்லை 9th மந்த்து. என் பேர் ஜெனிஃபர். நான் கடற்கரை சகாயம் அதை பங்குலேருந்து வந்திருக்கேன். நான் கல்யாணம் ஆகி இந்த கோயிலுக்கு வராத இருந்தேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு வந்தேன். எங்கள் பாட்டி ஒரு கனவு கண்டாங்க. குழந்தை வயிற்றில் தண்ணி இல்லாத இறந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கனவு கண்டாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே வந்தேன். அதே மாதிரி கடைசியாக பாப்பா நான் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியும் பாப்பா ஒரு சொம்பு தண்ணி கூட வயிற்றில் இல்லாமல் இருந்துச்சு. என்கிட்ட டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, பாப்பா தலையில் இதுக்கு மேலே நம்ம நார்மலுக்கு ட்ரை பண்ணால் பாப்பா தலையில் கட்டி கட்டியாக கிளம்புன்னு சொன்னாங்க. அம்மா கிட்ட பாப்பா மூச்சு திணறி இறந்துச்சுன்னா உங்ககிட்ட கொடுக்க மாட்டோம், மூச்சு ஒழுங்காக இருந்தால் உங்ககிட்ட கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அந்த நிமிஷம் ஆப்ரேஷனுக்கு கூட பயப்படாத நான் கடவுளுக்கு எசப்பா என் குழந்தைக்கு எது ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணேன். அதே மாதிரி கடவுள் என் குழந்தைய நல்லபடியாக கொடுத்து இப்போ குழந்தைக்கு 6 மாதம் ஆகுது. கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஏப்ரல் மந்த்து பொருளாதாரத்துக்காக ஃபாதர் ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க. அந்த ரெட்ரீட்க்கு வந்திருந்தேன். என் கணவர் ஒரு 18,000 ரூபாய் சேலரி தான் வேலை செஞ்சுருந்தாங்க. அப்போ நான் என் கணவருக்காக ப்ரேயர் பண்ணியிருந்தேன். இப்போ ஆண்டவர் அவர் ஒரு 25,000 ரூபாய் சேலரிக்கு உயர்த்தி அவரை நல்ல ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. ஏன்னா இது மொபைலில் இதே மாதிரி ஒரு மெசேஜ் இந்த மொபைல் வச்சுட்டு வந்துட்டேன், மறந்துட்டேன். குழந்தை பிறக்க தடையே இருந்துச்சு. கன்சீவ் ஆகிட்டாங்க. அவங்க கன்சீவ் ஆன பிறகு 2வது 3வது மாதத்தில் டாக்டர் சொல்லிட்டாங்க தண்ணி இல்லை, அதனால் குழந்தைய ஆப்ரேட் பண்ணிடணும், அபார்ஷன் பண்ணிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் இங்கே கொண்டு போன தண்ணியை தான் குடிச்சிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. தேவைக்கான தண்ணியே இல்லாமல் இருந்தது குழந்தைக்கு. அதனால் குழந்தை இறந்துரும், அதனால் நீங்கள் அபார்ட் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டோம். 8 மாதம் வரை அந்த குழந்தைய அவங்க தாங்கிட்டு இருந்தாங்க. 3வது மாதத்தில் சொன்னாங்க குழந்தைக்கு தண்ணி இல்லை, அதுக்கு தேவையான தண்ணி வயிற்றில் இல்லை, அதனால் அபார்ட் பண்ணிவிடுங்கன்னு சொல்லியும் அவங்க அபார்ட் பண்ணாமல் இந்த தீர்த்தத்தையே குடிச்சிட்டு 8வது மாதம் அந்த பெயின் வந்திருக்கு. போய் சிசேரியன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த குழந்தையும் தாயும் நல்லா இருக்கிறாங்கன்னு ஒரு சாட்சியத்தை சொல்லியிருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். என் பேர் கிறிஸ்டி. என் மகளுக்கு வந்து மூத்த மகளுக்கு வந்து 7 இயர்ஸாக பேபி இல்லை. நான் இங்கே உள்ளிருப்பு தியானத்துக்கு ஒரு 3 days வந்திருக்கும் போது நல்லா ப்ரேயர் பண்ணதில் 2023 பெண் குழந்தை ஒன்று பிறந்துச்சு நார்மல் டெலிவரியில். கடவுள் வந்து ரெட்டிப்பு சந்தோஷத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டு அடுத்த 2வது வருஷமே இன்னொரு கேர்ள் சைல்டு இப்போ அக்டோபரில் பிறந்துச்சு. இப்போ நான் வந்திருக்கிறது என்னோட 2வது மகளுக்காக வந்திருக்கேன். அடுத்த வருஷம் நம்பிக்கையோடு இங்கே விட்னஸ் கொடுப்பேன்ற என் பேர் மரிய ஜெரோமி. நான் பல்லாவரத்துலேருந்து வரேன். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷத்துக்கு மேலே குழந்தை இல்லை. நான் இங்கே 2023 வந்து 24 hours அடோரேஷன் இருந்தது. எனக்கு இங்கே டைம் கிடைக்கும் போதெல்லாம் இங்கே வந்து அந்த அடோரேஷனில் இருப்பேன். அப்புறம் நைட்டு ஃபுல்லாக அந்த சங்கீதம் படிப்பாங்க. இங்கே 150 சங்கீதம் படிப்பாங்க. நான் அவங்களோட சேர்ந்து படிப்பேன். டைம் இருக்கும்போதெல்லாம் நான் வந்து இங்கே அந்த ஒரு பர்டிகுலர் கருத்துன்ட்டு எனக்கு இல்லை, எனக்கு மனசு சரியில்லாதால நான் வந்து அவர்கிட்ட ஒரு ஆறுதலுக்காக நான் அந்த அடோரேஷனில் இருந்தேன். அப்புறம் எனக்கு அந்த 2023 டிசம்பர் மந்த்து இங்கே
எல்லாருமே வந்து கொஞ்சம் வாலண்டியர் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் அவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். தண்ணியை எடுத்து ஊற்றுறது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நான் ஒரு 20 பக்கெட்ஸ் தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றிட்டு இருந்தேன். அடுத்தது நான் அந்த டிசம்பர் அன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. நான் நினச்சேன் இங்கே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதால நமக்கு அப்படி இருக்கு போலன்னு. சரி எதுக்கும் செக் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நான் போய் ஹாஸ்பிட்டல் போனப்போ எனக்கு ஆக்சுவலாக இந்த கிட்டு வச்சு ஒரு டவுட்டில் செக் பண்ணேன். பார்த்தா எனக்கு பாசிட்டிவ் இருந்து, ஏன்னா எனக்கு ஒரு தடவை கூட வந்ததில்லை. சரி ஒருவேளை நமக்கே தான் டவுட்டாக இருக்கா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எத்தனையோ வருஷங்களாக வெயிட் பண்ணியும் நமக்கு இந்த பாசிட்டிவ் காட்டினதே இல்லை இந்த கிட்டில் கூட அப்படின்ட்டு நான் ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் வந்து செக் பண்ணிவிட்டு டாக்டர் சொன்னாங்க, நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், டெஸ்ட் பண்ணும்போது கிட்டெல்லாம் வந்து சில டைம் வந்து நெகட்டிவாக காட்டும், பாசிட்டிவாக காட்டும். இதெல்லாம் நான் வந்து கோத்ரூ பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பாசிட்டிவாக காட்டுச்சு சொல்கிறீங்க, பட் எதுவும் பாசிட்டிவாக காட்டுறதுக்கு சான்ஸ் இல்லை, நீங்கள் எங்கேயுமே ட்ரீட்மெண்ட் போகல, உங்களுக்கு குழந்தை வரதுக்கு சான்ஸே இல்லைன்னும் போது இது எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ணுங்கள் மேடம், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கன்னு. அப்புறம் டெஸ்ட் பண்ணும்போது ஆல்ரெடி நான் வந்து 3 months கன்சீவாக இருந்தேன். அது கன்சீவாக இருக்கேன்னே தெரியாமல் நான் இங்கே அடரேஷன் வந்து நான் தனியாக ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஹெவியான ஒர்க்லாம் கூட பண்ணியிருக்கேன். ஆனால் என் குழந்தைக்கு எதுவுமே ஆகாமல் கடவுள் காப்பாற்றி கொடுத்தாரு. 1.5 years ஆகுது, நல்லா இருக்கா. இரக்கத்தின் ஆண்டவருக்கும் நற்கருணை ஆண்டவருக்கும் நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அவங்களுக்கு அந்த கிட்டு வச்சு அவங்க பார்த்து டெஸ்ட் பண்ணது வந்து டிசம்பர் 24 24ஆம் தேதி தான் டெஸ்ட் பண்ணாங்க. அன்றைக்கி தான் அவங்களுக்கு குழந்தை இருக்குது அப்படின்ற உறுதியை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். என் பேர் பால்சன். நான் டி நகர் பங்குலேருந்து வந்திருக்கேன். லாஸ்ட் ஆகஸ்ட்லேருந்து பாப்பாக்காக ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மந்த்து 6th வந்து நான் நைட் விஜில் வந்து ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு இங்கேருந்து வெளில போகும்போதே ஒரு 100% கான்ஃபிடன்ஸோடு தான் போனேன். லாஸ்ட் சாட்டர்டே இந்த மாதிரி கன்சீவ் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆஃப்டர் 2 years செகண்ட் பேபிக்கா. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? காட் பிளஸ். இன்னொரு சாட்சியம் கூட மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. மெர்வில் ஜாக்குலின், அவங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்கிறான். 2வது குழந்தை கன்சீவ் ஆனாங்க. கன்சீவ் ஆன பொழுது அந்த கன்சீவ் ஆன குழந்தை மிஸ்கேரேஜ் ஆகிப்போச்சு. அதனுடைய வழியிலும் வேதனையில் இருந்த பொழுது தான் அந்த டிசம்பர் 2025 இந்த தியானமும் பங்கெடுத்திருக்கிறாங்க. அவங்களும் இப்போது செகண்ட் சைல்டு கன்சீவாக இருக்கிறாங்க. ஜனவரி 19 என்னமோ டியூ டேட் கொடுத்ததுனால அவங்களுக்கு வர முடியல. எங்கள் குழந்தையோட வந்து நாங்கள் சாட்சியம் சொல்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? உன் மீது நிழலிடுவதை உணர்ந்து பார். கர்ப்ப பாத்திரங்கள் ஆண்டவரே திறக்கப்படட்டும், ஆண்டவரே திறக்கப்படட்டும், ஆண்டவரே கருவுற இயலாதவர்கள் திறக்கப்படட்டும், ஆண்டவரே திறக்கப்படட்டும், ஆண்டவரே. ஆண்டவர் வெளிப்பாடு 2026 டிசம்பர் மாதம் இதே தியானத்துக்கு 26 பேர் கண்டிப்பாக குழந்தையோட வந்து சாட்சியம் சொல்லுவீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. 26 தம்பதிகளை கொண்டு வருவார் ஆண்டவர், சாட்சியமாக கொண்டு வருவார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா.